ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு பட்டைக்காளான், அதாவது சிப்பி காளான்னு சொல்லுவோம்லங்க, அது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவி போட்டு வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. தக்காளி நல்லா வெந்தோடனையும் காளானை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சௌமிஸ் கிச்சனோட மட்டன் மசாலாங்க, அதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மட்டன் மசாலா. சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காளான் வேகிற கலவா தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா திறந்து பார்த்தோம்னா காளான் சூப்பராக வெந்திருக்கும். மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.